படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மதராஜா பண்ண திருப்தியை வந்து ஒன்று பண்ணலன்னு நினைக்கிறேன். 2013 எடுத்த படத்தை ஒரு செம்ம கிளாஸாக 2025 உள்ள ஆடியன்ஸ் கூட சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரசித்து பார்த்தாங்க மதராஜா. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 தடவை படமாகிற மாதிரி அந்தளவு ரசிக்கிற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு, சாங்ஸ் இருந்துச்சு, ஃபைட்ஸ் இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு. ஒரு கண்டென்ட் கூட ஒரு சுமாரான கண்டென்ட்டை வச்சு ஒரு அருமையாக ப்ளே பண்ணியிருப்பாரு. இதில் விஷால் சார் கம்பேக், சந்தானம் சாருக்கு கம்பேக், விஜயானி சார் கம்பேக், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 2025 பெஸ்ட் மூவின்னு ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹிட் படம்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு 2024 பண்ணி 2025 ரிலீஸ் பண்ணுற இந்த கேங்கர்ஸ் படம் எப்படி இருந்திருக்கணும், அதை வந்து எக்ஸ்பெக்டேஷனே ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும். அது காரணம் வந்து முழுக்க வடிவேலு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு காமெடி டைமிங்கே சுத்தமாக மிஸ் ஆகிட்டு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சும்மா படத்தில் வந்து டைலாக்லாம் வாசித்த மாதிரி போயிடுச்சு. எவ்வளவோ மேனரிசம் பண்ணாங்க, எவ்வளவோ கெட்டப் போட்டாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சுந்தர்சி சார் என்ன பண்ணாருன்னா, நம்ம பார்ட்னர் வடிவேலு, இவரை நம்பி நம்ம படம் எடுப்போம்னு நினச்சார் போல இருக்கு. தயவுசெய்து அந்த மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. கதைக்கு யார் தேவையோ அதை கொண்டு வாங்க சார், உங்களால் முடியும், கம்பேக் கொடுங்க. இந்த வருஷமே நீங்கள் இன்னொரு படம் கொடுப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து அவரை வச்சு தான் இனிமேல் படம் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. அவர் தூக்கி கேரக்டராக போட்டுருங்க. ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இந்த படத்தில். அந்த கேரக்டர் தூக்கி வடிவேல் சாரை போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி சின்ன காமெடி பண்ணிவிட்டு உங்களோட கூடயே சுற்றிட்டு தர்ற ஒரு காமெடியை நான் பார்த்தீங்கன்னா எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இதை வந்து என்ன சொன்னால் ரியலி டிசப்பாயிண்ட் தான் சொல்ல முடியும். பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க காமெடி அடிச்சுட்டே இருக்காங்க, இது பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம வந்து பிசி காமெடி உட்காந்துருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, தப்பா சொல்லக்கூடாது, தேட்டரே வந்து அந்த செலிப்ரேஷனே இல்லை. வடிவேல் சார் வர்றது சரி, ஓப்பனிங் சரி, எதுவுமே வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. மதராஜா காமெடி ஸ்க்ரீன் பிளே சரியா எழுதல, அதான் நான் சொல்றேன். ஸ்க்ரீன் பிளேலே சரியா எழுதல. அவர் நம்ம போட்டாவே எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாருன்னு தெரியல. ஏசிஎஸ் நல்ல பெரிய பேனர் தான், அவங்க சரியான டைமிங் எடுத்து அருமையா பண்ணிருக்கலாம். 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயின் தான் அந்த படத்து ஃபுல்லாக வர்றாங்க. 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் வராங்க. வாணி போஜன் ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம தமிழ் பொண்ணும் ஒரு அழகாக காமிக்க முடியும்னு சொல்கிறத ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த காமிக்கும் போது கேத்ரின் தெரசா அவங்க ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. கேத்ரின் தெரசானா ஒரு டீச்சரு, வடிவேலு வந்து ஒரு பிடி மாஸ்டர், சுந்தர்சி சார் ஒரு பிடி மாஸ்டர். இதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் காமெடியே வச்சு நல்லா பண்ணியிருந்தா கூட ஒரு ப்ளே பண்ணி போயிருந்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்சை கொடுத்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து மொக்க போட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பானோம், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அதுதான் சொல்ல முடியும். ரெண்டுமே லேக் தான் ப்ரோ, ரெண்டுமே லேக் தான். சுந்தர்சி சார்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? ஒரு அருமையான காமெடி ட்ராக் பார்த்தீங்களா? அந்த மனோபலம் வந்து அந்த லாரி மேலே உட்காந்துட்டு, லாரி ஒரு வேகத்தில் ஏறி இறங்கணும், அவர் ஆட்டோமேட்டிக்காக மண்டை மட்டும் இப்படி திரும்பி அங்கே பாப்பா மொட்டராஜன் பாப்பாப்பில் அந்த ஒரு சீனில் விழுந்து சிரிச்சது கூட இது படம் ஃபுல்லாக பார்த்து சிரிக்கல ப்ரோ. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் நல்ல டேரக்டர், நம்ம அவர் டேரக்டர்லாம் குறை சொல்லலை. ஆனால் ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணது வந்து சரியாகவே எழுதலை. ஒருத்தருக்கு தனித்தனியாக கேரக்டரை டிசைன் பண்ணதும் சரியாக டிசைன் பண்ணல. வா நீ இப்படி வந்து நில்லு, இப்படி வந்து அப்போ தான் சொல்லுவாங்க. மணிவண்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே இல்லாமல் படம் எடுப்பார்னு சொல்லலை. அந்த காலகட்டமே வேறு. அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை, எவனும் போஜ்பூரி படம் பார்த்துருக்க மாட்டான், எவனும் கொரியன் படம் பார்த்துருக்க மாட்டான். அந்த டைமில் எல்லாம் ரசித்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. காமெடிக்குன்னு தனியாக ஒரு வெப் சீரிஸே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களுக்கு இந்த காமெடியெல்லாம் வந்து ஒரு காமெடியான்னு சொல்கிற அளவுக்கு 2K கிட்ஸ்க்குலாம் சுத்தமாக டச் ஆகாது. 90s கிட்ஸ்க்கே டச் ஆகலை. 80s கிட்ஸ் எங்களுக்கே வந்து படம் வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை. அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப வேதனையாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ணா என்னென்ன ஒரு படமான இதெல்லாம் வெறுப்பாகுதுண்ணே. நான் 180 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பாக்குறேன்னா நம்மள சந்தோஷப்படுத்தினே. ஒரு படத்துலயும் சந்தோஷம், சிரிப்பு எங்கேயுமே இருக்க மாட்டேது. ஒரு பொண்ணை காணோம், ஒரு பொண்ணை சாவடிச்சுட்டாங்க, அதை பத்தி ஒரு கதையா போவோம்னு பார்த்தா திடீர்னு பொண்டாட்டியை சாவடிச்சிட்டாங்க. அது ஒரு கதையா போவோம்னு பார்த்தா திடீர்னு பணத்தை கொள்ளடிறாங்க. என்ன கதை எடுத்துன்னு போறாங்கன்னு இந்த படத்துல தெரிய மாட்டேது. நம்ம வடிவேலண்ணே சரி அவருக்கோசம் இந்த படத்தை பார்க்கலான்னு வந்தேன். அவரும் 4-5 கெட்டப்பா போடுறாரு, எல்லாரும் சிரிக்க வைக்காரு. பார்த்தா நல்லா அழுவ வைக்கிறாரு தலைவா, அழுவ வைக்கிறாரு. ஏன்னா படத்துல ஒரு இடத்துலயும் நகைச்சுவைய நானும் தேடி போட்டி பாக்குற தலைவா, நகைச்சுவை எங்குமே இல்ல. என் கையில அந்த ஆபரேட்டரோட ரிமோட் இருந்ததுன்னா ஓட்டி பார்த்திருப்பேன் தலைவா. படத்தை ஓட்டி பார்த்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்ப உப்பு சப்பு இல்லாம சப்புனுது தலைவா, சப்புனுது. இந்த படத்துல ஒவ்வொரு சீனு அருமையான சீனு தலைவா. அந்த சீனை மட்டும் கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே மறக்காம பார்க்கணும். ஏன்னா பொண்டாட்டிய வந்து கடத்தினு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1 லட்ச ரூபா கூட உன் பொண்டாட்டியை நான் திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க. அது பதிலுக்கு அவன் சொல்லுவான் பாரு ஒரு பதிலு, உனக்கு நான் 2 லட்சம் தரேன், என் பொண்டாட்டி அங்கேயே சாவ வச்சிருன்னு பாரு தலைவா. அந்த சீனே தான் தலைவா அல்டிமேட் தலைவா. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல பொண்டாட்டிங்க போய் தக்காளி வேணா, வெங்காயம் வேணா, காய்கறி வேணா, நம்மள உயிரை வச்சிடாளுங்க.
அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அந்த சீன்ல வச்சாங்க. அவர் ஒரேடியா முச்சிருந்தான் பாத்தியா, அதுதான் தெரியல அந்த படத்திலே அல்டிமேட்டான ஒரு சீனு. ஏன்னா என் பொண்டாட்டி கூட விளையாட விட மாட்டா, உயிரை எடுக்கிறா, எங்கேயும் போக விட மாட்டா. தல ஃபேமிலி ஆடியன்ஸ் தல பிடிக்காது தல, உண்மையா தல வந்து அது குட் பேட் அக்லி 2வது வாட்டி போய் அதை போய் பார்க்கலாம். அதே ஒரு அளவுக்கு பார்த்துட்டு போயிடலாம் தலையா. குழந்தைங்களை சிரிப்பாங்க தலையா. ஏன்னா குழந்தைங்க என்னன்னா அவங்க ஏதோ சிரிச்சுன்னு இருப்பாங்க. நம்மள போல மனுஷங்க சிரிக்க முடியாது. சிரிக்கலான்னு பார்த்தா இது போல ஆயுதுன்னு தான் இருக்கணும் தெளிவா. தெளிவா அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அண்ணனோட ரெஃபரன்ஸ். ஏன்னா இப்ப அவர் அடுத்த படத்துல 100 கோடி எடுக்கணும்னு அவரை வச்சு 100 கோடி திரும்பி போயிடுவாங்க. அண்ணன் விஷால் அண்ணன் 10 100 கோடி வரணும்னு சொல்லிக்கிறாங்க. அணுகுண்ட பதில் நல்ல பாம்பு வந்து சொல்லி படத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம். அதான் தெரியல அந்த படத்துல சொல்லிக்கிறாங்க. படமே என்ன கதையில போகுதுன்னு தெரியல தலைவா. ஏன்னா ஒரு பொண்ணை வச்சாங்க, ஸ்கூல் பொண்ணு. சரி ஏதோ இது படிப்பும் சார்ந்தது போகுதுன்னு நினைச்சேன். சரி ஒரு 2வது ஹாப்ல பொண்டாட்டியை வச்சாங்க, ஏதோ ஃபேமிலிக்காக போகுதுன்னு நினைச்சேன். 3வதா பணத்தை கொள்ளச்சு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மணி ஹிஸ்ட்ரின்னு எடுத்துன்னு வராங்க தெரியல. என்னத்தான் சொல்ல வராங்கன்னு கட்சியில புரியல. கட்சியில என்னோட உணர்வு பணம் தான் முக்கியம்னு கட்சியில சொல்லி முடிச்சானுங்க. அந்த ஐட்டம் சாங்க ஒரு குச்சி ஒரு குல்பி, ஒரு குச்சி ஒரு குல்பின்னு அதுலயே பார்க்கலாம் தலை. எதுக்கு தலை இதை மறுபடியும் வந்து நம்ம பார்க்கணும் சொல்லுங்க? தேவையில்லை. ஐட்டம் சாங் இதெல்லாம் நம்ம எதுக்கு வந்து பார்க்கணும்? சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை தலைவா. கேங்கஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வடிவேலுக்கு இந்த படம் கம்பேக்கா இல்லையாங்கிறது அந்த படத்தோட பெரிய கேள்வி. 2011 வந்து வடிவேல் வந்து விஜயகாந்த் சாரை பத்தி ரொம்ப கேவலமா பேசினதுக்கு அப்புறம் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வடிவேல் கூட ஒர்க் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ திடீர்னு இப்போ சுந்தர் சி மாதிரி ஒரு காமெடி படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் வந்து இப்போ வடிவேல் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த படத்துல என்ன புருவே இருக்குன்னா வடிவேல் வச்சு இனிமேல் யாருமே காமெடி பண்ண முடியாதுன்னு புருவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து வடிவேல காமெடி பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உட்காந்தே பார்க்க முடியல, அவ்வளோ லேக் இருக்கு, அவ்வளோ ஸ்லோவா இருக்கு. இதுல 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வடிவேலோட டைமிங் வந்து போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் அந்த டைமிங்ல காமெடி பண்ணுவார். இது வந்து ஒரு ஏஜ் ஆனனால அவரால் அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. ஏஜ்னாலயா இல்ல இவ்வளவு வருஷம் நடிக்காதனால அவர் டைமிங் மிஸ் பண்ணாதான் தெரியல. எல்லாமே வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அது பொறுமையா கொடுக்குறாரு, ஒரு டைமிங் மிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதனால நம்மளுக்கு அந்த காமெடி வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பழைய விஷயங்கள் ஏற்கனவே வடிவேல் பண்ண விஷயங்கள் நிறைய அந்த படத்துல இருந்து ரிப்பீட் ஆகுது. பழைய தமிழ் சினிமாவோட காமெடியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. வடிவேல் நடிச்ச அந்த தலைநகரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட எல்லாம் விட்டு ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு அது புதுசா இல்லை, நம்மளுக்கு வந்து சிரிப்பு வரல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தனி படம் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா தனியா ஒரு படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஓடுது. அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு ஒரு போர் அடிக்காம ஒரு ஆவரேஜ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக்கே கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கு. கிளாமர் வந்து யூஸ்வலா சுந்தர் சி படங்கள்லாம் நிறையவே இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரே ஒரு கிளாமர் சாங் தான் செகண்ட் ஹாஃப்ல வருது. அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோலிங் டேட்ல ஒரு சாங் வரும், அந்த சாங் இந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஓவராலா இந்த கதை வைஸ் இந்த படம் ஒரு ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஆமா, அவரு நிறைய காமெடி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. சுந்தர்சியோட ஃபார்ம்ல தான் காமெடி ட்ரை பண்ணுவாங்க. அதே டைம் அந்த ஹீரோ இதுல போகும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி சுத்தமா எடுபடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளால உட்காந்தே பார்க்க முடியல. இன்டர்வல் வரும்போதெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அது ஏன்னா அவ்வளோ காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு சுத்தமாக எடுபடல. யூஸ்வலாக சுந்தர்சி வந்து ஒரு கதை வச்சே காமெடி டிராவல் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்டே வந்து இந்த படம் உட்கார முடியலன்னா வடிவேல் காமெடி அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போனது தான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் படம் அளவுக்கு கொடுத்துட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்.